வணக்கம் தோழர்களே. RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலினுடைய மவுத் பீஸ் ஊதுகுழல் தான் நம்ம அண்ணா சீமான். வேற லெவல்ல தெரிய விடுறாருங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி தினந்தோறும் கண்டென்ட்டே அவர் தான். இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல சுத்து போட்டு அண்ணனை சதைச்சு விட்டுருக்காங்க. நம்ம மக்கள் சதைச்சு விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் தோழர் கனிமொழி நொட்டாங்கையில் அடிச்சிருக்காங்க, பொலேர்னு போட்டிருக்காங்க. படா கூலி, அதுவும் கை கூலி யாருக்குன்றத சொல்றேன். இன்னொரு பக்கம் பார்த்தா ஆசாசியா வளர்த்த தங்கச்சி, பாலூத்தி தேனூத்தி வளர்த்த தங்கச்சி காளியம்மாள் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துல போய் ஜாயின் பண்ணதா செய்திகள் வந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி பொடனி அடி ஒண்ணு விழுந்திருக்குங்க. அது என்னன்றீங்களா, 2 நாளைக்கு முன்னாடி விடுதலை புலிகளினுடைய அரசியல் துறை நாங்க தான் இங்க பாருங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க பாருங்க, அவங்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க பாருங்க, உருட்டிட்டாருங்களே. அதுவே பொய் அறிக்கையா? பொலந்திருவேன் விடுதலை புலிகள் இயக்கத்துல இருந்து இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. சிக்கி சீரழிறானுங்க. பொலேர்னு சாத்து விழுந்தாலும் சமாளிக்க முடியாத அடி விழுகுதுங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே நாம் தமிழர் கட்சிக்கு பேரடிய அவங்க தங்கச்சிகளும் தம்பிகள் தான் கொடுப்பாங்க. வெளியே போய் வச்சு சங்களே மிதிப்பாங்க பாரு. இந்த கும்பல் ஐயோ குத்துதே குடையுதேன்னு கத்தும். அதுல என்னன்னா சமீபத்துல 1000கணக்கில் வெளியே போனாங்க. நேத்து போயிருக்காங்க, முந்தா நாள் போயிருக்கிறாங்க. 500 பேர் நேத்து வெளியே போயிருக்கிறாங்க. ஆக தொடர்கதையாகிட்டு இருக்கு. இங்க நாம் தமிழருடைய கூடாரம் காலி ஆயிருச்சு. நாம் தமிழர் கூடாரம் காத்தாடிக்கிட்டு இருக்கு. அங்க அரசியல் பேசுறதுக்கு ஆளே இல்ல. ஏங்க 2026 தேர்தல்ல நிறுத்தக்கூட ஆள் இல்லைன்னா பாருங்களேன். 2026 கேண்டிடேட்டா நிப்பாட்டவே ஆள் இல்லை. அப்புறம் பூத் மெம்பரு, அந்த மெம்பரு, இந்த மெம்பருக்குலாம் எங்க போவாங்க? 2026 இருக்குடி சரியான ஆப்பு அப்படின்னு வெளியே போயிருக்கிறாங்க. அதுல தங்கச்சி காளியம்மாள், நமக்கு லட்ச முரண்பாடு இருக்கு காளியம்மாளோட. காளியம்மாள் பேசிய பேச்சுக்கெல்லாம் கொலை வெறியாதான் நம்ம இருக்கோம். ஏன்னா யாருன்னே தெரியாம அதுவாட்டுக்கு அவங்க அண்ணன் ரேஞ்சுக்கு பொய் அடிச்சு விட்டப்புலதான் இது. ஆனா செய்தாருக்கு செய்த வினை, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்குங்க, செஞ்சவங்களுக்கு செஞ்ச வேணை கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். பாவம் இந்த பிள்ளை அசிங்கப்பட்டுச்சு. என்ன பிசுறு, ஒரே ஒரு பிசுறு இருக்கு, அதை தட்டி விட்டான்னு வச்சுக்கோங்க கட்சி கரெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்ல புள்ள கதற. இன்னொரு பக்கம் போய் நான் பிசுறுனுவேன் மசுறுனுவேன் சண்டை போடுவேன் கூப்பிட்டு அரவணைச்சுக்கிடுவேன், நீங்க என்ன கேட்கறது அப்படின்னு அண்ணன் உருட்ட. திரும்ப ஒரு ஆடியோ லீக் ஆகுது. என்ன 3000 கொடுக்குறியா, ஒரு செல்போன் கொடுக்குறியா, உன் கூட கொஞ்சம் பேரை சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ற, தனியா ஒரு ஆவர்த்தனம் பண்றியா, தனியா அரசியல் பண்றியா அப்படின்னு அன்னை கொதிச்ச ஆடியோ வெளியே வந்து பரபரப்பாச்சு. பரபரப்பான ஆடியோக்கு மத்தியில அந்த பிள்ளை காண்டாயி கடுப்பாகி பல பேட்டிகள்ல அண்ணனை உருட்டி விட்டு மிதிச்சுச்சு. அப்படி உருட்டி விட்டு மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த இதுலயுமே தலையிடாம இருந்துக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நேர்த்தி நேரங்க சங்கி சீமான் நேர்த்தி நேரம் ஒரு பேட்டியில அவங்களாம் எப்படி அடையாளம் தெரியும், எங்கேயோ இருந்தவங்களை கூட்டிட்டு வந்து நாங்க தானே வளர்த்து விட்டோம், அப்புறம் 4 பேர் கூட இப்படி சேர்ந்துக்கிட்டு 4 அல்ல கைகளை சேர்ந்துக்கிட்டு இப்படி கெத்து காட்டுறதுதான் அரசியலா? கட்சியை வளர்க்கணும், தங்களை வளர்க்கறது இல்ல. அது யார் சொல்றான்னு பாருங்க, சீமான். தன்னையே வளர்த்துக்கிட்டு வெறும் கரித்துமுறை வளர்த்துக்கிட்டு காசை வளர்த்துக்கிட்டு பெரிய பெரிய வீடை வாங்கி போட்டுக்கிட்டு நிலத்தை வாங்கி போட்டுட்டு எஸ்டேட்டை வாங்கி போட்டுட்டு ஆதாரத்தோட அள்ளி போடும்போது கண்டுக்காம போயிட்டு இந்த பீஸும் மத்தவங்கள சொல்லுது தன்னை வளர்த்து கொள்ள கூடாதான். உன் கூட இருக்கிறவங்கள மத்தவங்கள பார்த்து அந்த கேள்வி கேட்பியா? ஏன்னா அவங்ககிட்ட நீ சிக்கியிருக்க. எப்ப வேணாலும் ஆதாரத்தை வெளியிட்டு உன்னை முடிச்சு விட்டுருவாங்க. ஓ குட்டுநட்டு பூரா அந்த பயிர்களுக்கு தெரியும்ன்றனால நீ அடக்கி வாசிக்கிற. பொம்பளை பிள்ளைங்கனால எகிரி பாடுறது. கடைசியில பார்த்துச்சு இந்த பிக்காளி பயிர்களோட, அண்ணன் பாசையில சொல்றீங்க, இந்த பிக்காளி பயிர்களோட இருந்து குடுமையை பிச்சுக்கிறதுக்கு பேசாம போய் நம்ம அண்ணன் விஜயோட சங்கமம் ஆயிருவோம். அந்த கட்சி புது கட்சி வேற, நம்ம பாட்டுக்கு எதை வேணாலும் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு கட்சியில ஐக்கியம் ஆயிட்டாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கும்பல் கதறிக்கிட்டு இருக்கு. நமக்கு என்ன தெரியுங்களா, நாம் தமிழர் கும்பல்ல என்ன மனநிலையோ தெரியாது, ஆனா காளியம்மாள் மனநிலை கச்சிதமா தெரியும். என்னன்னு கேக்குறீங்களா, அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. அந்த புள்ள சிக்கினீங்களாடா, சதைச்சு விட்டாங்களாடா, மொத்தமா மாட்டினீங்களா, போட்டால மாட்டினீங்களா, துப்பாக்கி சுடுறத மாட்டினீங்களா, கறிக்கஞ்சில மாட்டினீங்களா, சாங்கடா அப்படின்னு போயிருக்குங்க அந்த புள்ள. சே, எனக்கே ஆனா நினைச்சா ரொம்ப பாவமா தான் இருக்கு. இதுக்கெல்லாம் இடையில கனிமொழி கை கூலின்ட்டாங்களாம். என்னையா கூலின்னு, உங்க அப்பா கூலி, உங்க ஆத்தா கூலி, உங்க தாத்த
இவனே ஒரு அறவைக்காடு ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு குடிச்சுப்பிட்டு சலம்புற மாதிரி தான் எல்லாத்தையும் சலம்புவான். ஒரு தலைமைக்கான அழகோ தலைமைக்கான அரசியல் தெளிவோ தலைமைக்கான நிதானமோ இந்த நாய்க்கு இருக்காதுன்னு ஊருக்கே தெரியும். ஏன்னா பொது விவாதத்தில் தொலைக்காட்சி விவாதத்தில் பாஜகக்காரங்க தான் கத்துவாங்கன்னா அருணன் தோழர் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ வாசிக்கிறவர், எத்தனை பெரிய எழுத்தாளர், அவர் எழுத்துக்கள் பக்கத்தில் கூட இதெல்லாம் நிற்க முடியாது. அவரை லூசு பையிலே அப்படின்னு சொல்லி அப்புறம் அவரே நீ தாண்டா லூசு உட்காருடா அப்படின்னு அவர் நொட்டாங்கையில் அடிச்சிட்டாரு. ஏன்னா ஓ ஏரியா பக்கம் தான் அவர் வளர்ந்தாரு, உனக்கு முன்னாடி வளர்ந்தவருக்கு சங்கில மிதிக்க தெரியாதா என்ன, அவரை அசிங்கப்படுத்துறாரு. ஸோ இந்த அறிவிலிக்கு, இந்த முட்டாளுக்கு, இந்த எந்த சித்தாந்த தெளிவுமற்ற ஒரு ஆளுக்கு அவங்க பேசுனோடனே கோவம் வந்துருச்சு. உடனே உங்க அப்பன் ஆத்தா எல்லாம் நினைச்சா கூட வார்டு மெம்பரா வர முடியாது. ஆனா முதலமைச்சரா இருந்தவர் அவங்க அப்பன், அவரோட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாரம்மா. இதுல அவங்க என்ன கேட்டாங்கன்னா, அவங்க அண்ணன் இருக்காருங்க, அவங்க அண்ணன் முதலமைச்சர் இருக்காரு. இதுல கனிமொழி என்ன வாதம் வச்சாங்கன்னா, அண்ணே பாவனே நீங்க உங்க முன்னாடி எதிரிகளே இல்ல ஆனா துரோகிகள் இருக்கானுங்க, இவன் பூரா கைகூலிங்கள் அப்படின்றாங்க. உனக்கு ஏன் வலிக்குது துரோகினே, உனக்கு ஏன் குத்துது, உனக்கு ஏன் குடையுது, ஏன்னா இவன் துரோகி. உங்களுக்கு புரியுதுங்களா? பொய்யையும் புரட்டையும் சொல்லி சொல்லி ஒருத்த இளைஞர்களை கெடுத்து ஒரு அமைப்பை உருவாக்கி அதுல கஞ்சி குடிச்சிட்டு இருக்கானா இம்புட்டு பெரிய கேடியா இருப்பான்னு பாருங்க. கைகூலி, RSS கைகூலிங்க. RSS கொடுக்கிற பணத்துக்கு பெட்டிக்கு தான் இந்த கூவு. பெரியாரின் மீது கை வைத்து விட்டு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சும் ஏன் கை வைக்கணும்? ஏன்னா இந்த அரசியல் எனக்கு பெருசா தேவையில்லை, நான் முதலமைச்சரான்ற அவசியம்லாம் தேவையே இல்லை, எனக்கு பெட்டி பெட்டியா பணம் வந்து செட்டில் ஆகி நான் ஜாங்களையும் குடும்பத்தை செட்டில் பண்ணிட்டு செத்து போயிடணும், அதுதான் இந்த ஆளுடைய வேலை. அதனாலதான் அவர் கதறாரு என்ன போய் கூலின்ட்டாங்க அப்படின்னு. RSS கைக்கூலியா RSS கைக்கூலின்னு தான் சொல்லுவாங்க. இந்த தேர்தலுக்கே பல கோடி ரூபாய் இறக்கி இருக்குல்ல RSS, அப்ப சொல்லத்தானே செய்வாங்க. அதுக்கெல்லாம் கோவப்பட்டா எப்படி மிஸ்டர் சீமான்? வாங்கி தின்றோம்னா முதுகுலையும் வாங்க பழகணும். அதுல இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, பத்திரிகையாளர் சந்திப்புல அடிச்சு ஓட விட்டுருக்காங்க. இனி போற இடம்லாம் உனக்கு பொங்கச்சோறு தாண்டி, போற இடம்லாம் உனக்கு இருக்கு, முதுகு வீங்கி தான் போவ. அதுவும் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல நின்னா பின்னாடி இருக்கிற மக்கள் எல்லாம் உன் அரசியல் நாடத்துல இங்க போடாத, நீ எல்லாம் அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர் இல்ல, காந்தியோடைய படுகொலை நித்தானே, காந்தியை வச்சுட்டு அப்படின்னு இப்படின்னு வந்து பேசலான்னா இங்க நடக்காதியாயே, வேற ஆள்கிட்ட வச்சுக்க அப்படின்னு சுத்து போட்டு அட்டிக்க, அவங்களா விசில அட்டிக்க, அன்னை மூஞ்சிய பார்க்கணும் புள்ளேர்னு பேய் எறிஞ்ச மாதிரி இருந்தாரு பாருங்களே. பாத்தீங்கல்ல, அண்ணன் பாவங்க அட்டி வாங்கினார்னா இடி மாத்துல வாங்கிட்டு இருக்காருங்க. இதுல என்னன்னா, இந்த கூட்டத்தை பார்த்துட்டு அண்ணன் பயந்துட்டாரு. மேடையில ஏறி மைக்க பார்த்தா நான் பொழந்து கட்டுறேன்றவரு மக்கள் சுத்து போட்டா கால் நட்டிங்கி போய் அப்படி நிக்கிறாரு. இதுதான் சீமானுடைய ஒரிஜினல் நிலைமை. இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, சீமான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பயங்கர பரபரப்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டு பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. அது என்னடானா, விடுதலை புலிகளுடைய அரசியல் துறைன்னு போட்டு நாங்க சீமானுக்கு அப்படிதான் நிப்போம், இப்படிதான் நிப்போம், சீமான் வந்தது உண்மை, போனது உண்மை, இருந்தது உண்மை, எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த ஒரு அறிக்கையே பொய்ன்னு விடுதலை புலிகள் அமைப்பு கடுப்பாயிருக்கு. என்னடே, நாங்களே நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் தலைமறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களை பார்த்தா உங்களுக்கு ஏத்தமா இருக்கா அப்படின்னு ஏறி ஏறி மிதிச்சிருக்கு. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த அரசியல் துறையின் போட்ட அந்த அறிக்கைக்கும் எங்கள் அமைப்பிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இதை விட புளிச்சுன்னு துப்ப முடியுமா மிஸ்டர் சீமான்? ஈழத் தமிழர்களுக்கும் ஈழ விடுதலை புலிகளுக்கும் இந்த அறிக்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு அவங்க வெளிப்படையா அறிவிச்சிட்டாங்க. ஒண்ணு. 2வது, எங்கள் விடுதலை போராட்டத்தில் திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு உதவி மகத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் 80களில் பல திராவிட இயக்க தலைவர்களுடைய வீடுகள்ல இருந்த குழந்தைங்க, திராவிட இயக்க தொண்டர்கள் வீடுகள்ல இருந்த குழந்தைங்க நான் ஈழத்துக்கு போறேன்னு ஓடி போயிட்டாங்க. பல பேர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாங்க, விடமாட்டாங்கன்றக்காக. பல பேர் இன்னைக்கு வரையும் காணாம இருக்காங்க, பல தலைவர்கள் வீட்டு குழந்தைங்க. எதுவுமே இல்லாம சுரண்டி திங்கிற நீ நெஞ்ச காமிச்சிட்டு கரித்துமுறை காமிச்சிட்டு உட்கார்ந்துருக்க. ஆனா குழந்தைங்களை இழந்துட்டு உயிரோடு இருக்கானா செத்தானான்னு தெரியாததான் திராவிட இயக்கத்துல இருக்கிற தலைவர்களும் தொண்டர்களும். அதை புரிஞ்சுக்கணும்.
அப்ப அவங்களுடைய மகத்தான தொண்டு அதுல இல்ல, மருந்து, பெட்ரோல், பணம், அவங்களுக்கு உதவி எல்லா வகையிலும், ஆயுத உதவி எல்லாத்தையும் செஞ்சவங்க திராவிட இயக்கத்தினர். அதை அவங்க நன்றியோட சொல்றாங்க. அவங்க பண்ண உதவியெல்லாம் மகத்தான உதவி எங்களுக்கு பண்ணி இருக்கிறாங்க, அதெல்லாம் எங்களால் மறக்கவே முடியாது. 50,000 பேர் இறந்து இந்த ஒரு விடுதலை இயக்கத்தை நாங்க கட்டமைச்சிருக்கோம். அவ்வளவு ஈஸியா யாரும் அதை சொந்தம் கொண்டாடி திருடுறதுக்கு நாங்க விட்டுற மாட்டோம் இருக்கு. அதானே கரெக்டு? இந்த பையன் ஒரு 1.5 நான் வெட்டி ஓட்டின போட்டாவை வச்சுக்கிட்டு ஒரு இயக்கத்தவே நான் தான் கட்டி அமைக்கிறேன், தமிழ்நாட்டிலே நான் தான் விடுதலை புலிகளை பத்தி பேசவே ஆரம்பிச்சேன் அப்படின்னு எவ்வளவு பெரிய பொய்ய உருட்டி விட்டான். அதுக்கு தான் எச்சரிச்சிருக்காங்க. எங்களை அடையாளப்படுத்தி எங்களை வச்சுக்கிட்டு நீ எங்க ஏதாவது பண்ணேன்னா நடக்கிறதே வேற. ஈழத் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய போட்டோவையும் அல்லது எங்களுடைய சம்பந்தமான விஷயங்களை முன்னெடுத்து அதை வச்சு யாராவது அரசியல் பண்ணணும்னு நினைச்சா இன்னைக்கோட நிப்பாட்டிக்கங்கன்ட்டாங்க, எச்சரிச்சிருக்காங்க. நிப்பாட்டிக்க, அதோட நிறுத்து. எங்கள் இயக்கத்திற்கு திராவிட இயக்கத்தினர் செய்த போராட்டத்தையும் அர்ப்பணிப்பையும் நாங்கள் நன்றி உணர்வோடு நினைவு கூறுகிறோம், அவர்கள் கரங்களை பற்றி கொள்ளுகிறோம் இருக்காங்க. எவ்வளவு சென்டிமெண்டான வார்த்தை. அவங்க அவ்வளவு போராடினாங்க, அவ்வளவு வேலை செஞ்சாங்க, அவ்வளவு சட்டத்தை எதிர்த்துக்கிட்டு நின்னாங்க. அவங்களுடைய உணர்வு, அவங்க எனக்கு செஞ்ச நல்ல காரியத்தான் நான் நன்றி உணர்வோடு அவர்கள் கரம் பற்றி மகிழ்ச்சி தெரிவிக்கிறேன்றாங்க. அது எவ்வளவு பெரிய வார்த்தை. இவங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தைக்கு அர்த்தமாவது புரியுமா? சுரண்டி திங்கிற பயலுக்கு. இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கும் எங்களுக்கும் எந்த முரண்பாடு இல்லைன்றாங்க. அந்த அளவுக்கு இவன் உருவாக்கி வச்சுட்டான். இந்த ஊர்ல இருக்கிற பெரியார பேசிக்கிட்டு இங்க இருக்கிற எல்லாரையும் பேசிட்டு இவங்களுக்கு எல்லாம் யார் எதிரானா ஈழத்தலைவரை எதிராக காமிச்சிட்டு உட்காந்துருக்கான். இப்ப இங்க இருக்கிற மக்கள் ஈழத்தலைவரை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு நல்லது கிட்டனாலும் உதவ ஆள் இல்லாம போகுது. இந்த ஒத்த ஆளால இவ்வளோ பேர் வீணா போறாங்க. இந்த போராட்டம் வீணா போகுது. நாளைக்கு நல்லது கெட்டதுனாலும் கூட நிக்க வேண்டிய அண்ணன் தம்பி பங்காளி நம்ம தான். அதவே முடிச்சு விட்டான் ஆளு. அதுதான் அவங்க வருத்தப்படுறாங்க. அவங்க எங்க எதிரி இல்லையா? அவங்க எங்க எதிரி இல்ல, எங்க சொந்தம். அவங்க தலைவர் திராவிட இயக்கங்களோடு ரொம்ப நெருக்கமானவர். அதுதான் வரலாறுன்னு இருக்கு அந்த அறிக்கை. திராவிட இயக்கங்களோடு நெருக்கமானவர் அந்த தலைவர். அதுதான் வரலாறும் கூட. எங்கள் புலிகளையும் எங்கள் தலைவர்களையும் எங்க கூட எடுத்த போட்டோவையும் வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு உள்ளடி வேலை பார்த்துட்டு உங்க ஊர்ல அரசியல் பண்றவெல்லாம் நிறுத்திக்க, இதுக்கு மேல நாங்க எச்சரிக்க மாட்டோம் அப்படின்னு மிரட்டி விட்டுருக்கிறாங்க அறிக்கையில. அப்ப எங்கேயோ இருக்கிற விடுதலை புலிகள் தலைமறைவா ஒருவேளை இயக்கத்தை கட்டலாம், இல்லைன்னா குறைந்தபட்ச வாழ்க்கை வாழலாம், இல்ல அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்கள மொத்தமா முடிச்சு விடுற வேலையை இந்த சில்லற கும்பல் பார்த்துட்டு இருந்தது. அவங்க ஒரு அறிக்கையில இந்த கும்பலை முடிச்சு விட்டாங்க. ஆக சீமான சுத்து போட்டு அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் பிரஸ் மீட்ல மிதிச்சு விட்டது, இன்னொரு பக்கம் ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய கனிமொழி நொட்டாங்கையில அடிச்சது, இன்னொரு பக்கம் பாலூட்டி வளர்த்த கிளி பறந்து போனது. அப்புறம் யாரை வச்சு உருட்டி பொய் அரசியல் பண்ணிட்டு இருக்காரோ அவங்களே வாயில மிச்சது. இட்ஸ் ஹேப்பன், நடக்கத்தானே செய்யும்.